தமிழ்நாட்டு தேர்தல் அரசியல் களம் ஒரு நாளுமே தடம் புரண்டுகிட்டே தான் இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, யாரெல்லாம் 100% இந்த கட்சியில போய் சேர மாட்டாங்கன்னு நம்ம நினைக்கிறோமோ, அவங்கெல்லாம் இந்த கட்சியோட கூட்டணிக்கு போறதா ஒரு அறிக்கை வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம, இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தர் காப்பி அடிச்சே கட்சிய நடத்திட்டு இருக்காரு. இந்த மாதிரி அரசியல்ல தெரியாத புதிர் நெறைய இருக்கு. அந்த விஷயங்கள் எல்லாமே என்னென்ன அப்படின்றத பத்தி தான் இந்த ஷோல முழுக்க முழுக்க பார்க்க போறோம். வாங்க ஷோக்குள்ள போயிருவோம். என்னடா இது பேஜ்வர்க். கடந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதி தாவேகா தலைவர் விஜய் தலைமையில ஒரு செயற்குழு கூட்டம் நடந்தது. அந்த செயற்குழு கூட்டத்துல தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் என்ன பேசியிருந்தாரு அப்படின்னா, அதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருந்தாரு அப்படின்னா, மை டிவிகே அப்படின்ற அப்ளிகேஷனை தொடங்கி வச்சிருக்காரு. அந்த அப்ளிகேஷன் மூலமா நீங்க டிவிகே நிர்வாகியா ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி உங்க பேர் என்ன, முகவரி என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் கொடுத்து நீங்க டிவிகேவோட நிர்வாகியா மாறிக்கலாம். அதை அந்த செயற்குழு கூட்டத்துல துவங்கி வச்சிருந்தாரு. அதுக்கப்புறமா விஜய் அவர்கள் நிறைய பேசுவாரு, அதிகமா பேசுவாரு, திமுகவை தாக்கி பேசுவாரு கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலையுமே எதிர்பார்க்கப்பட்டு இருந்துச்சு. ஆனா புஷ்னு போன புஷ்பான மாதிரி ஒண்ணுமே பேசாம நமத்து போன விஷயத்தையே பேசிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல இந்த ஆணவ படுகொலை அப்படின்றது அதிகமாயிடுச்சு. எல்லாருமே இந்த ஆணவ படுகொலையை பத்தி பேசிட்டே இருக்காங்க. ஆனா தாவேகா தலைவர் விஜய் தரப்புல இருந்து ஒரு கண்டனம் கூட இந்த ஆணவ படுகொலை பத்தி வரவே இல்லை. ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. நான் கேக்குறேன், இந்த இடத்துல நம்ம ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தான் பார்க்க வேண்டியது இருக்கு. என்ன அப்படின்னா, தாவேகாவை பொறுத்தவரை கொள்கை தலைவர்களா 5 பேரை வச்சிருக்கீங்க. யார் யாரு? பெரியார், அம்பேத்கர், காமராஜர், இந்த மாதிரி 5 பேரை கொள்கை தலைவரா வச்சிருக்கீங்களே. சமுதாயத்துல ஆணவ படுகொலை அப்படின்றது அதிகமாயிட்டு இருக்கு. எல்லாருமே அதற்கு குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க பெரியார கொள்கை தலைவரா வச்சுட்டு இந்த ஆணவ படுகொலைக்கு ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கவும் இல்லை. தமிழக அரசை எதிர்த்து ஒரு கேள்வி கூட கேட்கவே இல்லை. அதற்கு மாறா என்ன பண்ணிருக்கீங்க? உங்களுடைய அபிஷியல் பேஜை போய் பார்த்தோம் அப்படின்னா, மதுரையில ஆகஸ்ட் 25ஆம் தேதி நடக்கக்கூடிய மாநில மாநாட்டுக்கு அறிக்கை விட்டுருக்கீங்க. அது மட்டுமா, திமுக எப்படி ஓரணியில் தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பிரச்சார பயணத்தை மேற்கொண்டுட்டு இருக்காங்களோ, அதே மாதிரி நீங்க வெற்றி பேரணியில் தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரை வச்சுட்டு பிரச்சார பயணத்தை மேற்கொள்வோம் அப்படின்னு சொல்றீங்க. ஏங்க கொஞ்சம் பேரையாவது மாத்திருக்கலாம்ல. இங்க ஓரணியில் தமிழகம், இங்க பேரணியில் தமிழகம், ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. கட்சியை நீங்க காப்பி அடிச்சே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த விஷயம் மட்டும் இல்ல, உதாரணத்துக்கு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கட்சியை ஆரம்பிக்கும் போது ஒரு வேர்டு சொல்லியிருந்தீங்க இல்லையா? அந்த வேர்டை நம்ம எங்கேயாவது பார்த்துருப்போம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு தெரியல. நம்ம என்டிகே தலைமையில உறுப்பினரா நீங்க சேரணும் அப்படின்னா உறுப்பினர் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கொடுப்பாங்க. அந்த உறுப்பினர் கார்டை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதுக்கு கீழே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டிருப்பாங்க. அதே தான் இங்க நீங்க எடுத்து கொள்கையா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்கீங்க. ஏங்க ஏதாவது ஒரு விஷயத்த காப்பி அடிக்கலாம். எல்லா விஷயத்திலையும் நீங்க காப்பி அடிச்சு கட்சியை வளர்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள் எப்படி உங்களை நம்புவாங்க? மாற்று அரசியலை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எப்படி உங்ககிட்ட வருவாங்க? ஈஸியா சினிமால இருந்து நம்ம அரசியலுக்கு வந்துட்டோம், ஈஸியா ஓட்டு வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல நீங்க கட்சி நடத்துறீங்களா அப்படின்றது தெரியவே இல்லை. இப்போ இந்த மை டிவிகே அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனை நீங்க தொடங்கி வச்சிருக்கீங்க. ஆனா அந்த துவக்கம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய படத்தோட ட்ரெய்லர் வந்தா அதுக்கு எவ்வளோ வியூஸ் வரும். ஓடிடியில் விஜய் படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சாலே அவ்வளோ வியூஸ் வரும். ஆனால் மை டிவிகே அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனை விஜய் அவர்கள் துவங்கி வச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுமே மிக மிக கம்மியான நபர்கள் மட்டும்தான் அதை இன்ஸ்டாலேஷனே பண்ணியிருக்காங்க. உங்கள் படத்துக்கு ட்ரெய்லர் வெளியாகும் போது வர வியூஸை விட உங்கள் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ண வியூஸ் இருக்கு பார்த்தீங்களா, ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. அப்போது இதுலேருந்தே நீங்கள் புரிஞ்சுக்க வேணாமா, அரசியல் களம் வேறு, சினிமா களம் வேறு. சினிமாலேருந்து அரசியல் வந்தால் யார் உண்மையாக அரசியலை எதிர்பார்க்குறாங்களோ, யாரை மாற்று அரசியலை எதிர்பார்க்குறாங்களோ அவங்க மட்டும்தான் உங்கள் பக்கம் நிற்பாங்க அப்படின்றத இதுலேருந்தே நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் காப்பி அடிச்சே தான் கட்சியை வளர்க்குறீங்க அப்படின்றதுக்கு இன்னொரு உதாரணமும் சொல்லலாம். என்ன அப்படின்னா, சிடி நிர்மல்குமார் அவர்கள் பிஜேபியில் இருந்த ஒருத்தர், அதுக்கப்புறமா திமுகவில் இருந்துட்டு இருக்காரு. அவரை ஐடி விங் ஒர்க்குக்காக நீங்க உங்க கட்சிக்கு கூப்பிட்டுருக்கீங்க. அப்போ திமுகவோட பி டீம் தான் தாவேகா அப்படின்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அடுத்து இந்த லிஸ்ட்ல யாரை பார்க்க போறோம் அப்படின்னா, இவங்கெல்லாம் இந்த கட்சி கூட கூட்டணிக்கு போக வாய்ப்பே இல்லைங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் இல்லையா? ஆனா அதை உடச்சி எறிகிற மாதிரி அவரு நேற்று போய் ஸ்டாலின் அவர்களை பார்த்துட்டு வந்திருக்காரு. அட வேற யாரும் இல்லை, நம்ம ஓபிஎஸ் அவர்களை தான் சொல்றேன். நேற்று காலையில் ஸ்டாலின் அவர்கள் உடற்பயிற்சி மேற்கொண்டுட்டு இருக்கும்போது ஓபிஎஸ் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை பார்த்துருக்காங்க.
காலையில மட்டும் கிடையாது, சாயந்தரம் வீட்லயும் போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. இன்னைக்கு காலையில உடற்பயிற்சி மேற்கொள்ளும் போதும் போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. இதனால 2 தரப்புல வந்து ஒரு வாதம் சொல்றாங்க. அதாவது ஓபிஎஸ் ஆதரிக்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இபிஎஸ் அவர்கள் வந்து இவருக்கு மரியாதையே கொடுக்கல, கட்சியில இருந்து இவரை வெளியேற்றிட்டாரு, அதனால ஓபிஎஸ் அவர்கள் திமுக கூட சேர்றது சரியான ஒரு விஷயமா தான் இருக்கும். ஏன்னா அங்க போனா அவருக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்க தானே போகுது, அதனால ஓபிஎஸ் அவர்கள் திமுக சேரதான் போறாரு அப்படின்ற ஒரு கருத்து ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் ஒரு பக்கம் சொல்ல, இபிஎஸ் ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? அதிமுகவை பிடிச்ச பிடி போயிடுச்சு, இனிமே அதிமுகவுக்கு ஒரு விடிவு காலம் தான், நாங்க தான் இனிமே எல்லாமே அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் இபிஎஸோட ஆதரவாளர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு டைலாக் தோணுது. என்ன அப்படின்னா, சூரியன் எப்பயுமே என்ன பண்ணும்? கிழக்குல உதிச்சு மேற்குல மறையும். ஆனா இங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தா மேற்குல உதிச்சு கிழக்குல மறைஞ்சிடும் போல இருக்கே. அந்த மாதிரி தான் ஓபிஎஸ் அவர்கள் பண்ற ஒரு விஷயமே இருக்கு. ஏன் அப்படின்னா, நீங்க அம்மாவுக்கு கொடுத்த வாக்கையும் காப்பாத்தல, எம்ஜிஆர் அவர்களுக்கு கொடுத்த வாக்கையும் காப்பாத்தல, அதிமுக கட்சியவே ஏமாத்திருக்கீங்க, திமுகக்கு போனீங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு ஏமாற்றமா தான் இருக்கும். அப்படின்றப்போ ஓபிஎஸ் அவர்கள் திமுகல போய் சேர்ந்ததுக்கு அப்புறமா திமுகவை விட்டுட்டு வேற எந்த கட்சிக்கு போக மாட்டீங்க அப்படின்றது என்ன நிச்சயம்? இது முழுக்க முழுக்க அதிமுகக்கு நீங்க செய்யற பெரிய துரோகங்க. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமா. இபிஎஸ் கிட்ட இருந்து வெளியே வரும்போது தர்ம யுத்தம்லாம் போட்டு வெளியே வந்தீங்க, இப்போ திமுக கூட சேர்ந்துட்டு அங்கேயும் பிடிக்கல அப்படின்னா என்ன யுத்தம் போடுவீங்க? அடுத்ததான் நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அவர்களை பெருமையா பேசிட்டு ஒருத்தர் அறிக்கை விட்டிருக்காரு. அது என்ன அறிக்கை, அது சரியான அறிக்கை தானா அப்படின்றத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். தலைமைச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு அறிக்கையை விட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, சனிக்கிழமை தோறும் நலன் காக்கும் ஸ்டாலின் முகாம், நோய் வராமல் தடுக்கும் முயற்சிக்காக தமிழ்நாடு முழுவதும் சனிக்கிழமை தோறும் நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம் திட்டம் ஆரம்பமாகுது. இந்த முகாமுடைய முடிவுகள் எல்லாமே அன்றைய தினமே SMS மூலமா உங்களுக்கு அனுப்பப்படும். தமிழ்நாடு முழுவதும் 1256 முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு விஷயத்தை இங்கே பதிவு பண்ணியிருக்காரு. அதாவது ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி ஸ்டாலின் மருத்துவமனையில் நடந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு வயசான பாட்டி கண்ணுல புற விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவமனைக்கு போயிருக்காங்க. ஆனா அங்க போனதுக்கு அப்புறமா அவங்களுக்கு 2 கண்ணுமே தெரியாத மாதிரி ஆபரேஷனை பண்ணி விட்டாங்க. இப்படி இந்த லட்சணத்துல அரசு மருத்துவமனை இருந்துச்சு அப்படின்னா, இப்படி ஸ்டாலின் முகாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வேற ஆரம்பிச்சு அதுல எத்தனை பேர் பாதிக்கப்பட போறாங்களோ தெரியலப்பா. அட அது மட்டுமா, அரசு கொடுக்குற எல்லா நலத்திட்டத்துக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பேரை பயன்படுத்துறீங்களே, இப்போ என்ன தீர்ப்பு வந்துச்சு? உச்சநீதிமன்றத்துல இருந்து இனிமே முதலமைச்சர் அப்படின்ற பேரை உபயோகப்படுத்தலாம், ஸ்டாலின் அப்படின்ற அவருடைய பேரை உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வந்துடுச்சு. இனிமே உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்றதுல இருந்து ஆரம்பிச்சு ஸ்டாலின் எதுக்கெல்லாம் பேர் வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் எப்படி மாத்துவீங்க? தென் மாவட்டங்களை பொறுத்தவரை பழிக்கு பழி அப்படின்னு வேட்டையாடுற ஒரு விஷயம் அதிகமாகிக்கிட்டே தான் இருக்கு. தென் மாவட்டங்கள் மட்டும் இல்ல, வட மாவட்டத்திலயுமே இது அதிகமாயிருக்கு. நீ வந்து என் தம்பி மேல கை வச்சிட்ட, உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வெட்டுறதும், அவங்க பதிலுக்கு இவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களை வெட்டுறதும் அதிகமாயிட்டே தான் இருக்கு. அந்த மாதிரி தான் நேத்து காசிமேட்ல ஒரு ரவுடியை வந்து 10 பேர் கொண்ட கும்பல் வெட்டி கொண்டிருக்காங்க. இது எப்படி ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா, ஒரு குடும்பத்துல இருந்து கொலை செய்ய ஆரம்பிச்சு அவங்க ரவுடியாகி அவங்களாம் இப்ப இங்க மாறி கொலை பண்ணி இப்படிதான் பழிக்கு பழி அப்படின்னு கொலை பண்ண ஒரு விஷயம் தமிழ்நாட்டுல அதிகமாகிக்கிட்டே இருக்கு. இன்னும் ஆணவ படுகொலைக்கே அங்க ஒரு சட்டம் கொண்டு வரல, அதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்கல. அதுல இந்த ஒரு விஷயம் வேற. எப்படி இந்த தமிழ்நாட்டு அரசு இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு எதுவுமே ஆக்ஷன் எடுக்காம இருக்காங்க அப்படின்ற ஒரு விவரம் கூட வெளியே தெரிய மாட்டேங்குது. சரி, அடுத்தடுத்த காலகட்டங்கள்ல இந்த தமிழ்நாடு அரசு எப்படி செயல்படுது, கூட்டணி கட்சிகள் எப்படி மாறப்போகுது, யார் யாரை கூட சேர போறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே அடுத்தடுத்த பதிவுல இருந்து நம்ம பார்ப்போம்.